ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்தபடி வந்து நம்மளோட கங்குவா திரைப்படத்தோட எஃப்டிஎஃப்எஸ் ரிவ்யூ வந்து வெளியே வந்திருக்குங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவோட ரிவ்யூ. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் ரசிகர்கள் அனைத்துமே வந்து காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு மூமெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்மளோட சூர்யாவோட செம்ம கம்பேக் வந்து இந்த திரைப்படத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது தாண்டா கம்பேக் அப்படின்ற மாதிரி வந்து சூர்யாவோட கங்குவா திரைப்படம் இருக்கான். ஸோ சிறுத்தை சிவாவை வந்து பாராட்டிக்கிட்டு இருக்காங்க அனைத்து பேரும். ஏன்னா வந்து இத்தனை நாளாக எடுத்த திரைப்படங்களில் ஜானரில் அப்படியே கம்ப்ளீட்டாக நம்மளோட கங்குவா திரைப்படம் ஆப்போசிட்டாக இருக்கான், வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மெயினாக வந்து அந்த பீரியாடிக் சூர்யாலாம் அடித்து தூக்கியிருக்காராம். அந்தளவுக்கு வந்து ஆக்டிங் பீக்கில் இருந்திருக்கு நம்ம சூர்யாவோட ஆக்டிங். ஸோ கிட்டத்தட்ட 2.5 வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆக்ட் பண்ணதுக்கு செம்ம ஒர்த்துங்க. ஸோ நம்மளோட 2.5 வருஷம் கழிச்சு சூர்யாவை தேட்டரில் பார்க்கறதுக்கு செம்ம ஒர்த்து, ஒர்த் ஃபார் மணி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ டிக்கெட் இருந்தாலும் போய் தயவு செஞ்சு பார்த்துருங்க. அந்தளவுக்கு வந்து படம் செம்மையாக இருக்கான். ஸோ பாபி தயாரோட ஆக்டிங்கும் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதையும் வந்து ஸ்பாய்லர் பண்ண நான் விரும்பலை. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து கங்குவா திரைப்படத்தில் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த திரைப்படம் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாகவும் செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்குங்க. ஸோ ஒரு பர்ஃபெக்ட் தீபாவளி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த திரைப்படத்துக்கு வந்து ரசிகர்கள் செம்ம ஆவலாக காத்துட்ருக்காங்க. ஸோ யாரெல்லாம் தேட்டரில் பார்க்கல மறக்காமல் போய் பார்க்க சொல்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து இந்த திரைப்படம் வேறு லெவலில் இருக்கான்.